தமிழ்நாட்டிற்கான 2152 கோடி ரூபாய் கல்வி நிதி குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு மாற்றம். வரலாற்றில் இதுவரை இல்லாத அரசியல் பழிவாங்கல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கலவரத்தை தூண்டியதாக ஆடியோ வெளியான நிலையில் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் திடீர் ராஜினாமா. நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அஞ்சி பதவி விலகிவிட்டதாக ராகுல் காந்தி உள்ளிட்டோர் விமர்சனம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். மாநில பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கும் எண்ணம் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ளதால் பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவும் பதில். இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ கிடையாதுங்க. கட்சியில் முக்கியத்துவம் அளிப்பது இல்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆதரவாளர்களையும் ஓரம் கட்டுவதாக கள ஆய்வுக் கூட்டத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்பதி பிரசாத லட்டு கலப்படம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனர் உட்பட 4 பேர் கைது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நெய் விநியோக டெண்டரை பெற்றது விசாரணையில் அம்பலம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. குடியேற்ற விவகாரம் குறித்து அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். டெல்லி முதலமைச்சர் பதவிக்கு 5 பாஜக தலைவர்கள் கடும் போட்டி. அமெரிக்க பயணம் முடித்து மோடி திரும்பிய பிறகே முடிவு. கேரளாவில் பாதி விலைக்கு பொருட்கள் தருவதாக 1000 கோடி ரூபாய் மோசடி. அரசியல் கட்சியினர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பது விசாரணையில் அம்பலம். கர்நாடகாவில் 4 ஏக்கர் நெற்பயிர்களை 1 மணி நேரத்தில் அறுவடை செய்து சாதனை. கதிரடித்து விவசாயிகளின் உழைப்பை அறிந்த கல்லூரி மாணவிகள். கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் நீராட குவியும் பக்தர்கள். இதுவரை 41 கோடி பேருக்கும் அதிகமானோர் நீராடியதாக தகவல். டெல்லி நெதர்லாந்து தூதரக வளாகத்தில் பூத்து குலுங்கும் துலிப் மலர்கள். வண்ணமயமாக காட்சியளிக்கும் மலர்களை கண்டு வியக்கும் மக்கள். ராஜபாளையம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா. இரவு முழுவதும் கண் விழித்து வனப்பேச்சி அம்மனுக்கு படையலிட்டு வழிபாடு. திருவள்ளூர் அருகே ஒரே கிராமம் 2 ஊராட்சிகளில் இணைக்கப்பட்டிருப்பதாக புகார். வெவ்வேறு முகவரிகளால் அரசின் பலன்களை பெற முடியவில்லை என மக்கள் வேதனை. சுபமுகூர்த்த நாள் என்பதால் காஞ்சிபுரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். வந்தவாசி சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து காத்திருந்த வாகனங்கள்.
தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியதாக பாஜகவினர் அவதூறு. நடைமுறையிலேயே இல்லாத திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக தவறான தகவல் பரப்பியது அம்பலம். இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் இன்று குடமுழுக்கு. விழாவை ஒட்டி மின்னொளியில் ஜொலிக்கும் கோயில் கோபுரங்கள். சீர்காழியில் சிறுவர்கள் 2 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்கும் வகையில் முயற்சி. இங்கிலாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வென்றது இந்தியா. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இலக்கை எட்டி அசத்தல். திருப்பதி பிரசாத லட்டு கலப்படம் தொடர்பாக திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவனர் உட்பட 4 பேர் கைது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நெய் விநியோக டெண்டரை பெற்றது விசாரணையில் அம்பலம். மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காக்க மதச்சார்பற்ற கட்சிகள் வேண்டுகோள். பாஜக, RSS உள்ளிட்ட வலதுசாரிகளின் அடுத்த குறி தமிழ்நாடாக இருக்கிறது என்றும் எச்சரிக்கை. திருச்சியில் காவிரி ஆற்றின் படித்துறை அருகே பறவைகள் பூங்கா திறப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஈரோட்டில் பார்வையாளர்களை கவர்ந்த பாரம்பரியமிக்க காங்கேய மாடுகள் கண்காட்சி. அழகு போட்டியில் அணிவகுத்த காளைகளுக்கு பரிசு. பெங்களூருவில் விமான கண்காட்சி தொடங்கியது. வானில் வட்டமிட்டு சாகசம் நிகழ்த்தி விமானப்படை வீரர்கள் உற்சாகம். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. டெஸ்ட் தொடரை முழுமையாக கைப்பற்றி ஆஸ்திரேலியா அசத்தல்.